பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது எப்படி. இந்த தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடைசி நிருபமாக இருக்கிறது. இந்த நிருபத்தை எழுதி கொஞ்ச நாட்களிலேயே அவர் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். அப்போ கடைசியாக அவருக்கு தெரிகிறது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில் எனக்கு நேரம் இருக்கிறது, என்னுடைய நேரம் முடிய போகிறது. அதற்கு முன்பதாக தீமோத்தேயுவுக்கு ஒரு சில முக்கியமான உபதேசங்களை சொல்ல வேண்டும் என்று பவுல் வாஞ்சித்து இந்த ஒரு கடிதத்தை தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அப்போது பவுல் அதிகமாக சொல்லக்கூடிய காரியம் இந்த கடிதத்தில் என்னவென்றால், என்னுடைய நாட்கள் முடிகிறது, இனி நீ தீமோத்தேயுவை நீ கர்த்தருடைய கிரியைகளில் பெருக வேண்டும், கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்ற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை பவுல் அதிகமாக தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ தேவ திட்டத்தை எப்படி நாம் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி இந்த 2ஆம் நிருபத்தின் அடிப்படையில் ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்கலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எப்படி பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரோ, எப்படி தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவது எப்படி? ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, எப்பொழுதுமே ஆவியில் நாம் அனலாக இருக்க வேண்டும். ஆவியில் நாம் அனலாக இருக்க வேண்டும். அநேக ஆவிக்குரிய நபர்களிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். அல்லது இன்னொரு விதத்தில் சொன்னால், அநேகரை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கலாம். தீமோத்தேயுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தன்னுடைய பெற்றோர் மூலமாக ஒரு உண்மையான விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளாக வருகிறது. அப்படியே நாம் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது, பவுல் மூலமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை வரத்தை கொடுக்கிறார். 6ஆம் வசனம், இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்போ பவுலை பயன்படுத்தி ஆண்டவர் தீமோத்தேயுவை ஆசீர்வதிக்கிறார். தீமோத்தேயுடைய பெற்றோரை பயன்படுத்தியும் தீமோத்தேயுவை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இப்பொழுது தீமோத்தேயுவுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வசனம் என்னவென்றால், தீமோத்தேயுக்குள்ளால் இருக்கக்கூடிய தேவ வரம், தேவ கிருபைகள், இவைகள் எல்லாமே அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் அர்த்தம் என்ன? இந்த கிருபைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும். எந்த ஒரு பொருளையும் நாம் பயன்படுத்தாமல் அப்படியே வைத்து விடும்போது அது அப்படியே ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிருபைகளை நாம் பயன்படுத்தாமல் வைத்திருக்கும்போது அதனால் யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. அப்போ அனல் மூட்டி எழுப்பி விடு என்று சொல்லும்போது, உனக்குள்ளால் இருக்கக்கூடிய தேவ கிருபையை பயன்படுத்தி கொண்டிரு என்று நாம் பார்க்கலாம். அப்போ பயன்படுத்த ஆண்டவர் நமக்குள்ளால் வைத்திருக்கக்கூடிய கிருபைகள் அப்படியே அக்கினியாக எரிந்து கொண்டிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கொண்டே இருக்கும். இதுதான் அனல் மூட்டி எழுப்பி விடு என்று சொல்லுவது. ஜெபிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்திருந்தால் நாம் அதிகமாக ஜெபிக்கிறதன் மூலமாக இந்த கிருபையை நாம் அனல் மூட்டி எழுப்பி விடுகிறோம். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிருபைகளாக இருக்கலாம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கூடிய கிருபைகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட கிருபைகளாக இருந்தாலும் அதை பயன்படுத்த நமக்கு உண்டான தேவ வரத்தை நாம் அனல் மூட்டி எழுப்பி விடுகிறோம். அப்போ தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதுமே அனல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரங்களை, தாளந்துகளை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக பயன்படுத்தி கொண்டே நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது எப்படி? நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும்.
நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை ஷேர் பண்ண வேண்டும். ஏதோ ஒரு 100 பேருக்கு முன்னால் நின்று நம்ம பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை 1-2 பேருக்காவது நாம் என்ன பண்ணலாம், தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. இப்போ தீமோத்தேயு இந்த சபை எபேசு சபையில் அவர் ஊழியம் செய்தபடியால், போதகராக ஊழியம் செய்தபடியால் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், மற்றவர்களுக்கும் போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி என்று சொல்லி. ஆனால் எல்லாரும் இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். நாம் எல்லாருக்குமே தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தீமோத்தேயுவின் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருந்த நோக்கம் வித்தியாசமாக இருந்தது. எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்முடைய அனுபவமாக மாறுகிறது. அதை அனுபவித்த பிறகு நாம் மற்றவர்களுக்கும் அதை நாம் என்ன பண்ண வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ இது வெறும் வேத அறிவு கிடையாது. மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது வெறும் வேத அறிவு கிடையாது. ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை அப்பியாசித்து அதன் மூலமாக வந்த அனுபவத்தை வசனத்தோடு கூட நம்ம என்ன பண்ணலாம், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி நாம் சொல்லிக் கொடுக்கும்போது ஆண்டவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறோம். 3ஆவதாக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது எப்படி? எப்பொழுதுமே தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக காணப்பட வேண்டும். தேவன் எல்லாரையுமே பயன்படுத்த முடியாது. தேவன் பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மானவைகள். 21ஆம் வசனம், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். இப்போ தேவன் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் அது கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும். இப்போ நாம் கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் பாவ காரியங்களிலிருந்து நாம் நம்மை சுத்திகரித்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது தான் தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருப்போம். அப்போ தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் தேவன் பயன்படுத்தக்கூடிய தூய்மையான ஒரு பரிசுத்தமான கனத்திற்குரிய பாத்திரமாக எப்பொழுதுமே நாம் நம்மை வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அவர் எப்பொழுது விருப்பப்படுகிறாரோ அந்த நேரத்தில் அவர் நம்மை பயன்படுத்துவார். தேவனுக்காக எப்பொழுதுமே நாம் கிரியைகளை செய்ய வேண்டும். ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்முடைய முயற்சிகளை தாண்டி தேவன் அவர் நம்மை அவருடைய கரங்களில் எடுத்து அவர் பயன்படுத்துவார். அதற்கு நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக காணப்பட வேண்டும். 4ஆவதாக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது எப்படி? நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். எப்படி நாம் நம்மை தகுதிப்படுத்த முடியும்? தேவ வார்த்தையின் மூலமாக. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும்போது 16ஆம் வசனத்தில் பின்பகுதியில் நாம் பார்க்கிறது மாதிரி தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை தேறின நபராக மாற்றுகிறது. எந்த நற்கிரியையும் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவது தேவனுடைய வார்த்தை தான். அப்போ தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது மாதிரி நாம் கேட்க வேண்டும். உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தம், நீதியை படிப்பித்தல், இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் தேரும்போது நாம் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை செய்வதற்கு தகுதியானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். 5ஆவதாக,
தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் தேவனுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தீமோத்தேயுவுக்கு பவுல் இப்படியாக சொல்லுகிறார், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆங்கிலத்தில் கம்ப்ளீட் யோர் மினிஸ்ட்ரி. அப்படி என்றால் உன் ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்போ நமக்கும் கூட இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான வாஞ்சை தேவை. ஆண்டவர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய சித்தத்தை நான் முழுவதுமாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு வாஞ்சை இருக்கும்போது தான் அதை நாம் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுவோம். பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்போ பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருந்த ஊழியத்தை முழுவதுமாக அவர் நிறைவேற்றினதாக இந்த இடத்தில் சொல்லுகிறார். இப்போ பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அதனால் இப்போ பவுல் தீமோத்தேயுவுக்கும் இப்படியாக சொல்லுகிறார், உன்னுடைய ஊழியத்தை நீ நிறைவேற்று. எப்படி தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருந்தாரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவருடைய கிருபையின் ஈவுக்கு தக்கதாக ஆவிக்குரிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். 1 தாலந்தாக இருக்கலாம், 2 தாலந்துகளாக இருக்கலாம், 5 தாலந்துகளாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே ஆண்டவர் ஆவிக்குரிய கிருபைகளையும் தாலந்துகளையும் கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று. அப்போ நம்ம ஓமையில் பார்க்கறது மாதிரி அந்த 1 தாலந்து வாங்கின மனுஷன் அதை பயன்படுத்தாமல் வைத்திருந்தது மாதிரி நாம் என்ன பண்ணக்கூடாது, வைத்திருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். இப்படியாக நாம் தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாக நிறைவேற்ற வேண்டும். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறதா? ஆவியில் நாம் அனல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவ வரத்தை நாம் அனல் மூட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோமா? நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோமா? தேவன் பயன்படுத்தக்கூடிய கனத்திற்குரிய பாத்திரமாக நாம் இருக்கிறோமா? தேவ வார்த்தையின் மூலமாக நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக காணப்படுகிறதா? இந்த புஸ்தகம் 2 தீமோத்தேயு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம். பவுலுடைய கடைசி புஸ்தகமாக இருக்கிறது. அவருடைய இருதயத்தில் இருந்த ரொம்ப முக்கியமான காரியங்களை ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகிறார். நமக்கும் கூட இதே வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். இந்த காரியங்களை நாம் படிக்கும்போது தேவனுடைய கிருபையில் நாம் பெருகுவோம், தேவனுடைய கிரியைகளிலும் நாம் பெருகுவோமாக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. இந்த 2 தீமோத்தேயுவில் நாங்கள் பார்த்தது மாதிரி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை மிக வாஞ்சையோடு நாங்கள் செய்து தேவனுடைய திட்டத்தை, சித்தத்தை முழுவதுமாக பரிபூர்ணமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.